கல்யாணி என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி பண்ணிட்டாலே. ரங்கா பாருங்கா இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டா ரங்கா. ஐயா பாத்தீங்களா ஐயா இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணும் தெய்வம் நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்க சொல்ல கொடுக்கிறியா? அவன் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போனவங்க திரும்ப வந்தா போறான். வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க. தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்து இருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம்யா. ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற. அந்த உசுமல உடம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா? ஐயா அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒண்ணி பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுன்னு நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கிறோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களோ தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ளை அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்கிறதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைக்கும். ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா? ஐயா என்ன நம்புங்கய்யா. ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா? என்ன நம்புங்கய்யா. ஐயா என்ன நம்புங்கய்யா. தப்பு செய்யலைங்க. Huh?
நான் கையால பிடிச்சு தரேன். சின்ன சந்து கடை கூட பூந்து விளையாடுறீங்க. எதுல சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்களை சாக்க வெட்டி பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் தானே கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். ஆமா, ஏய், இடத்து காலி பண்ணு. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சல. அது நம்ம கல்யாணி கிட்ட துவக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாயத்தை வைக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்க பார்த்த மாதிரி சொல்ற? இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதெல்லாம் மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுகிற? பேசும். சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மை செட் வச்சு தர்றேன், ஊரெல்லாம் போய் பேசு. நம்பிடுவானா? நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான். காட்டுறேன். ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன். உன்னையே எதுக்க வச்சு காட்டேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணீரை மறந்துட போகுது. என்னை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ கனவுல பார்த்த நடந்த அநியாயத்தை புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்தேன். அவ அப்பாவி, அவ புருஷன், இவன் துரோகி. கோயில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேட்பான்? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போடிய சோறு இத்தனை வருஷமா அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? அம்மா வணக்கம்மா. ஏண்டா, குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவாவ அநியாயமா கொண்டு அவ புரிஞ்சுட்டு நானே தண்டனை கூட்டு. ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? ஊடுறா, இந்த தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ. இனிமே மூட்டே முடியாது. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போவலியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி, என்ன அவன் சத்தம் மட்டும் போறான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கு எல்லாம் பூசி மழைப்படுது? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? ரங்கு சொன்னதுல நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? கண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முந்திச்சு நின்னுக்கிறியா? சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்றேன். கவிதா,